எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரா இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆகிலும் கூட இன்னும் சற்று தெளிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 13வது அதிகாரத்தில் முதல் 7 உவமைகளிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் பற்றி பேசியிருக்கிறார். அந்த 7 உவமைகளிலும் முதல் 2 உவமைகள், தேவனுடைய ராஜ்யம் பற்றி அவர் சொன்ன 2 உவமைகள் மிகவும் முக்கியமானவைகள். இந்த உவமைகளுடைய அர்த்தத்தை விசுவாசிகள் புரிஞ்சாதான் இவர்கள் தேவனுடைய பார்வையில் சரியாக நடக்கவே முடியும். இல்லாட்டி இவங்க சரியாக நடக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாமல் இவங்க எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடந்து ஜெயமான வாழ்க்கையை வாழ்கிறது. அதனால் இந்த முதல் 2 உவமைகள், அதில் இயேசு தேவனுடைய ராஜ்யம் பற்றி சொல்லுகிறவைகள், அதை பற்றி நான் சற்று உங்களுக்கு விவரமாய் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சற்று கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த முதல் உவமையில் என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டானா, விதைக்கிற ஆள் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யார்? ரட்சிப்பை பற்றிய வசனத்தை விதைக்கிறவர். அவர் தான் ரட்சிப்புக்கு வழி உண்டாக்குனவர். அவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். இப்போ அவர் எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு பற்றி முதல் உவமையில் சொல்கிறாரு. அந்த உவமையில் என்ன சொல்கிறாரு? சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இதில் பாருங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அதுதான் விதை. மனுஷகுமாரன் தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எப்படி? வசனங்களை சொல்லி. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரே, அந்த விதைகள் சில விதை வழியருகே விழுந்துருச்சு. அது ஆகாயத்து பறவை பொறுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் கற்பாறையில் விழுந்துச்சு. அது கொஞ்சம் மண் இருந்துச்சு, முளைச்சிச்சு, ஆனால் வெயில் ஏறின போது தீஞ்சு போச்சுன்ட்டாரு. 3வது விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு. அது உலக ஆசாபாச இன்பங்களால் நிறைந்திருக்கக்கூடிய மனிதனுடைய இருதயம். உலக ஆசாபாச இன்பங்களால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த விதை விழுகிறது, அந்த வசனம் வருகிறது. அது ஆனால் வளர்ந்தாலும் கூட இந்த உலக ஆசாபாச இன்பங்கள் அதெல்லாம் நெருக்கி போட்டுருச்சு, கனி கொடுக்க முடியாதபடி பண்ணிடுச்சு. ஆனால் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. அந்த நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 கனி கொடுத்துச்சுன்றார். இங்கே நல்லா கவனிங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அநேக மனிதர்களுடைய இருதயம் அந்த வழியருகே இருக்கக்கூடிய நிலத்தை போல் இருக்கிறது. ரோட்டோரத்தில் விழுந்த விதை, அதாவது மனுஷன் போய் ரோட்டோரத்தில் விதைக்கலை, எல்லா மனுஷருக்குள்ளேயும் விதைக்கப்படுகிறது. ஆனால் எல்லா மனுஷருடைய இருதயம் நல்லா இருக்கா? இல்லை. எல்லா மனுஷருடைய இருதயத்துலேயும் ரொம்ப அதிகமான பேர், இப்போ நீங்கள் உலகத்து மனிதர்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இருதயம் இந்த சுவிசேஷத்தை பொறுத்தவரை ரோட்டோரம் போல் இருக்கிறது. இந்த தார் ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய மண் அதில் விதைச்சா அது ஆகாயத்து பறவைகளுக்கு பார்க்க ரொம்ப க்ளீனாக தெரியுது. இப்போவும் நம்ம திண்டுக்கல்ல சவரியார் பாளையம் அந்த பக்கமெல்லாம் அங்கிட்டு போனீங்கன்னாக்கா குடவுன் இருக்குது, நெல், அரிசி, கோதுமையெல்லாம் அங்கே ஸ்டாக் பண்ணுறாங்க. லாரியில் போகிறப்ப நிறையா சிந்தும். எவ்வளோ சிந்தும்னு நினைக்கிறீங்க? ஆடுகள்லாம் போய் அதை பொறுக்கி தின்ற அளவுக்கு அவ்வளோ நிறையா சிந்தி கிடக்குது. அப்புறம் கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த காக்கா குருவியெல்லாம் அதை போய் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த ரோட்டோரத்தில் விதைக்கப்படுகிற விதைகள்
இங்கே இயேசு சொல்லுகிறார், ஆகாயத்து பறவை வந்து பொறுக்கி கொண்டு போய்விட்டது. அதான் இந்த சுவிசேஷ வசனத்தை, ரட்சிப்புக்கேற்ற சுவிசேஷ வசனத்தை மனுஷகுமாரன் விதைக்கிறாரு. அது எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலையும் விதைக்கப்படுகிறது. ஆனால் நிறைய பேருடைய இருதயம் ரோட்டோரம் போல் இருக்கிறது. இந்த ரோட்டோரம் வந்து ஆகாயத்து பறவைகளுக்கு டக்குன்னு பார்க்க தெரிகிறது. பார்த்தோன்னே ஆஹா, இங்கே விதைகள் கிடக்கின்றன, வந்து பொறுக்கி கொள்ள போகலாம் என்று அந்த பறவைகள் வந்து இறங்கி அதை பொறுக்கி கொண்டு போகின்றன. அதுக்கு இங்கே பைபிளில் என்ன அர்த்தம் சொல்லுது? இது விதைக்கிறது தேவனுடைய குமாரன். இதை விதைச்சா அந்த ஆட்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த பிசாசுக்கு தெரியுது, ஐயையோ இந்த சுவிசேஷம் இங்கெல்லாம் கிடந்தாக்க இவங்க ஆனால் மற்றவனு கண்டு அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டானா என்ன பண்ணுறது, போடு அந்த சுவிசேஷ வார்த்தையை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சுவிசேஷ வசனத்தை ரோட்டோரம் போல் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இருதயத்திலேருந்து சுலபமாக எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த வசனம் தொடர்ந்து அந்த ஆட்களுடைய இருதயத்தில் இருந்தால் தானே ஒரு நேரம் மனசு வந்து சரி ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சுவிசேஷ வசனம் இருதயத்தில் தங்கணும். ஆனால் ஆகாயத்து பறவையாகிய பிசாசு வந்து அதை பொறுக்கிட்டு போயிடுது. அப்புறமே பார்த்தா சுவிசேஷம் அது என்னது அப்படின்னு கேட்பான். எப்பா அவங்க தான் சுவிசேஷம் அறிவித்தாங்கள்ல, அதெல்லாம் தெரியாதியா, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கவா முடியும்? 1000 பேர் வர்றாங்க, 1000 காரியங்களை சொல்கிறாங்க அப்படின்றான். அப்படின்னா அது மனசில் அவனுக்கிட்ட இல்லை. என்ன நடந்துருச்சு? அந்த பிசாசு, ஆகாயத்து பறவையாகிய பிசாசு வந்து கரெக்டாக அந்த விதையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போன்னா ரோட்டோரம் போல் இருக்கக்கூடிய மனசு இருக்கிறவங்க என்னதான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாலும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. விதைக்கப்பட்ட விதைகள் வேஸ்ட். ஆனால் விதைக்கலையா? விதைக்கப்பட்டது. எல்லா ஜனங்களுடைய இருதயங்களிலும் சுவிசேஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து கற்பாறையில் கொஞ்சம் கொஞ்சம் மண் கிடக்கும். அதில் விழுந்தவுடனே அந்த மண் ஈரமாக இருக்கிறப்ப உடனே அது முளைக்குது. ஆனால் வேர் விடுறதுக்கு இடம் இல்லை, வெயில் வேறு ஏறுதா, தீஞ்சு போகுது. அப்போ அந்த விதையும் அந்த கற்பாறையை போல் கடின இருதயம் உள்ள இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் சுவிசேஷம் வேலை செய்ய முடியல, அது பலன் கொடுக்க முடியல. அந்த சுவிசேஷ வசனத்தையே நெருக்கிப்படுறாங்க. சுற்றி இருக்க வீட்டாரும் சரி மற்றவர்களும் சரி, ஏய் அது என்ன சுவிசேஷம், அது என்ன ரட்சிப்பு, பேசக்கூடாது அப்படின்னா அவன் அப்படியே அடங்கி போயிடுறான். அதான் வெயில் ஏறின போது அந்த விதை தீந்து போய்விட்டது என்று எழுதியிருக்கிறது. அதாவது பெரிய எதிர்ப்புகள் வலுத்து வரும்போது அந்த சுவிசேஷ விதை அப்படியே தீஞ்சு போகுது அப்படின்னு இயேசு சொன்னார். அடுத்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு. முள்ளுள்ள இடங்கள்னால் இந்த உலகத்தில் உலக சிற்றின்பங்கள். என்னது சிற்றின்பங்கள்? பைபிளெல்லாம் தெளிவாக இருக்குது, நீங்கள் வாசிங்க. அந்த சிற்றின்பங்களில் மாம்ச இச்சைகள், பாலியல் இச்சைகள், பலாத்காரங்க, இந்த மாதிரி அப்புறம் பணம் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, தண்ணி போடுறது, அப்புறம் சீட்டாடுறது, இது போன்ற காரியங்களில் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது, களியாட்டுகள், அந்த ஆட்டம் போடுறது, இந்த மாதிரி காரியங்களில் இப்படிப்பட்ட மனது உடையவர்கள், அதாவது உலக சிற்றின்பங்களிலே கிடக்கிறவர்களுடைய அவங்க இருதயத்திலே இந்த சுவிசேஷம் விதைக்கப்பட தான் செய்யுது. அது வளரவும் செய்யுது. ஆனால் முள் செடிகள் நிறைய இருக்கிறதுனால அந்த முள் செடி, அந்த சிற்றின்பங்கள்லாம் இந்த சுவிசேஷ அந்த விதை வளர்ந்து செடியாக வந்துச்சு, அதை நெருக்கி போட்டுருது. அதை நெருக்கி போட்டால் அது எங்கிட்ட வளர்ந்து கனி கொடுக்கறது. அப்போ இந்த 3 வகையான ஆட்கள் யார் தங்களுடைய இருதயங்களை வழியருகே போல், ரோட்டோரம் போல் வைத்திருக்கிறார்களோ அவங்க இருதயத்திலேருந்து பிசாசு நேரடியாக வந்து சுவிசேஷ வார்த்தையே பொறுக்கிட்டு போயிடுறானாம். அவனுக்கு தெரியும் இந்த ஆட்கள் தான் இருதயம் மட்டும் நல்ல நலமாக இருந்தும் போல் இருந்துச்சுன்னா அவங்க வளர்ந்து கனி கொடுப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க இன்னும் 1000 பேரை ரட்சிப்புள்ள வேற நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதை தடுக்கணும்னு சொல்லி இந்த பிசாசு ஆகாயத்து பறவையை போல் வந்து
ரோட்டோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை பொறுக்கி கொண்டு போகிறது போல் இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் யாருடைய இருதயமெல்லாம் அந்த ரோட்டோரம் போல் இருக்கிறதோ அங்கே விதைக்கப்பட்ட விதைகளை அந்த சுவிசேஷத்தையே எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த சுவிசேஷம்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாமையே போயிடுது. அப்புறம் கற்பாரை அவங்களுக்கு தெரியுது, ரட்சிப்பு தெரியுது, சந்தோஷம், வளருவாங்க. ஆனால் வெயில் ஏறின போது சுற்றில் இருக்கிறவங்கெல்லாம் அதென்ன அப்படி சுவிசேஷம் ரட்சிப்பு அதெல்லாம் பேசுகிற, இயேசுவை பற்றி பேசக்கூடாது அப்படின்ன உடனே அப்படியே அடங்கிடுறாங்க. அப்போ அவங்களும் அந்த சுவிசேஷ வசனங்களை பயன்படுத்தவில்லை. அப்புறம் முள்செடி, முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை, அது உலக ஆசாபாச இன்பம். அவங்க இருதயம் பூரா உலக ஆசாபாச இன்பங்கள். காலையில் என்ன சாப்பிடலாம், எந்த பிரியாணி, எந்த கடைக்கு போகலாம், எதை செய்யலாம், எந்த தண்ணி போடலாம், எந்த பிள்ளைகளோட சேர்ந்து ஆட்டம் போடலாம், எந்த நண்பர்களோட சேர்ந்து அந்த பக்கம் போகலாம், இங்கே போகலாம், களியாட்டுகள், வெறியாட்டுகள். அவங்களுக்குள்ள சுவிசேஷ வசனம் முளைச்சாலும் வேஸ்ட்டு. இந்த 3 பேரும் வேஸ்ட்டு. அந்த 4வது ஒரு ஐட்டம் சொன்னாரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அது வளர்ந்து 30, 60, 100 கனி கொடுத்தது என்று சொல்லுகிறார். இங்கே ரட்சிப்பு, இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவங்க ரட்சிக்கப்படுறது மட்டுமில்லை, இவங்க ஆள் இருதயத்தை பொறுத்து இன்னும் கொஞ்சம் பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவாங்க. 30 பேர், 30 கனி. இன்னும் சில ஆளுகளோட இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 60 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அளவுக்கு இவங்க வேலை செய்வாங்க. இன்னும் சில ஆட்களோட இருதயம் ரொம்ப சூப்பர் நிலங்க, ஃபெர்டைல் லேண்டு, அதில் விழுந்த விதை அதே விதை தான். அங்கே எங்கே வழியருகே விதைக்கப்பட்ட விதை மாதிரியே, கல்லில் விதைக்கப்பட்ட விதை மாதிரியே, முள்செடியில் விதைக்கப்பட்ட விதை மாதிரியே அது விதை தான். ஆனால் நல்ல நிலம்னோடனே நல்ல கனி கொடுக்கறது, 100க்கு 100 கனி கொடுக்கறது. அப்படின்னா இந்த ஆளுக ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இவங்க நல்ல சாட்சியாக இருப்பாங்க. அவங்க மூலமாக அநேகர் பார்த்து ஆமாம் அது ரட்சிப்பு நல்லது என்று சொல்லி 100 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற மாதிரி ஆளாயுமே இருந்துருவான். அப்போ இந்த முதல் சுவிசேஷம், முதல் உவமை ரட்சிப்புக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை பற்றி சொல்லுகிறது. மனுஷகுமாரன் விதைக்கிறார், சுவிசேஷ வசனத்தை விதைக்கிறார். அப்படி விதைக்கும்போது அந்த ஆட்கள் 2 நண்பர்களாக இருப்பாங்க. இந்த ஆட்களுக்குள்ளே எவன் இருதயம் வழியருகே மாதிரி, ரோட்டோரம் மாதிரி, எவன் இருதயம் கற்பாரை மாதிரி, எவனுடைய இருதயம் முள்செடி மாதிரி நமக்கு பார்க்க தெரியாது. ஆனால் அவங்கவுங்க இருதயத்தில் அவங்களுக்கு நமக்கு தெரியும் சுவிசேஷத்துக்கு இடம் கொடுக்குறாங்களா இல்லையா. இன்றைக்கி இந்த காதில் கேட்டுட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த காதில் விட்டுட்டு ரோட்டோரம் மாதிரி அவங்க இருதயம் இருக்குது. ஆகாயத்து பறவை அந்த சுவிசேஷத்தை பொறுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் கற்பாறை, சில ஆளுகளை பாருங்கள், அப்படிங்களா, நல்லா இருக்கா, நான் வரேங்க அப்படின்னு வருவாங்க, கேட்பாங்க. அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் 2 பேர் பிரச்சனையை கிளப்புவாங்க. பாஸ்டர் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு போகிறவங்க தான் அதோட சரி. சிலர் கூட சொல்ல மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்போ அந்த சுவிசேஷ வசனத்தை அந்த உபத்திரவம் அதாவது அழிச்சிருச்சு. அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, வெயிலில் தீஞ்சு போச்சு. சுவிசேஷ வசனம் தீஞ்சு போச்சு, அதை சுட்டரிச்சிட்டாங்க. ஆனால் 3வது உலக ஆசாபாச இன்பங்களில் இருக்கிறவர்கள், அதெல்லாம் அந்த முதல் உவமையில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்த உலக ஆசாபாச இன்பங்களில் இருக்கிறவர்கள் அந்த இன்பங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்களே ஒழிய கர்த்தருடைய ராஜ்யம், ரட்சிப்பு அது பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல கேட்டு ஆமாங்க அப்படிங்களா அப்படி கேட்பாங்க. 1-2 தடவை சர்ச்சு கூட வருவாங்க. ஆனால் அவங்களுடைய பலன் பூரா இந்த உலக ஆசாபாச இன்பங்களிலே செலவழிக்கிறதுல போயிடுது. அவங்க டைம் பூரா உலக ஆசாபாச இன்பங்களை பற்றி பேசுகிறது, அதுலேயே டைம் பூரா போயிடுது. கர்த்தரை பற்றி நினைக்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நினைக்க, ரட்சிக்கப்படுறதை நினைக்க அவங்களுக்கு நேரமே இல்லை.
அதனால் அவர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. பார்த்தாலும் உங்களை கண்டா அவங்க வீட்டுக்கு வேறு பக்கம் போயிடுவாங்க. இந்த விதை விதைக்கப்பட்டாயிற்று, அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் வேண்டான்ட்டு போகிறாங்க. அப்படி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதை கனி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இப்பொழுது நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் நல்ல நிலம் போல் இருந்தது. அதனால் நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் வசனமாகிய அந்த விதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதில் அந்த விதையை வளர பண்ணினீங்க, கனி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள். அதனால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. பைபிள் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, சர்ச்சுக்கும் போவீங்க. யாராவது ஒரு சிலரை நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவீங்க. இது அந்த 30, 60, 100ல் 30 கனி கொடுக்குற ஆட்களை பற்றி. அவங்களுக்கு வேறு பலன் இருக்காது. நான் சர்ச்சுக்கு போகிறேங்க அப்படின்னா சரி நானும் வரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வருவீங்க. ஆனால் அடுத்த கேஸ் ஒன்று இருக்கே, 60 கனி கொடுக்கக்கூடியவர்கள். அவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டான், நம்ம வீட்டார் சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, அவங்களுக்கும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஆக்டிவாக, பேசிவாக இல்லை, ஆக்டிவாக இருந்து போய் 4 பேருக்கு யார்கிட்ட சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு பார்த்து அப்படி 4 பேர்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதான் 60. ஒரு இடத்துல 30, இன்னொன்று 60ன்னு சொல்லிட்டாரு. அப்போ 30 காட்டில் 2 மடங்கு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கள் நடத்தக்கூடிய ஒரு வாஞ்சை, இருதயத்தில் ஒரு தாகம், அவங்க அதுக்குன்னே ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க அதுக்குன்னே கர்த்தருக்காக சில காரியங்களை செய்வாங்க. அப்போ அவங்க அந்த 30 விளைய பண்ணவர்களை காட்டிலும் அதிகமாக 60 விளைய பண்ணுகிறார்கள், நல்ல கனி கொடுக்குறார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா இது ஒருவேளை நம்பர் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஏதோ 1000 பேர்த்தில் ஒருத்தன் அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு சில ஆட்கள் கர்த்தருக்காகவே வாழ்வது தான் சரி, அவர் நமக்காக மரித்தார், அதனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம கர்த்தருக்காக வாழுவது தான் சரி என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே அவங்க எதோ வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, குடும்பத்தை நடத்துவாங்க. ஆனால் அது 2வது இடத்துக்கு போயிடுது. முதலிடம் கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்காக பரிசுத்தம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது. அப்படி கர்த்தருக்காகன்னு வாழ்க்கையை கர்த்தருக்காக போயிடுது. கர்த்தரும் அவங்கள ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்துக்கு ஒரு குறவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா செஞ்சிருவார். அவங்க வாழ்க்கையே கர்த்தருக்காக. அப்போ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் விடுகிறார்கள். அப்போ இந்த 30, 60 ஆட்களை காட்டிலும் இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவன் அவர்களுக்கு எவ்வளவு பலன் கொடுத்தாரோ அவ்வளவு பலத்தினாலும் அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த காரியத்திலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதற்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள், அதற்காக ஜெபிக்கிறார்கள், அதற்காக தாகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வாஞ்சையோடு கூட அன்போடு கூட மக்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறபடியால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றும் அவர்கள் காட்டுகிறார்கள். அது மூலமாக அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த நல்ல நிலைமை கூட 30, 60, 100 என்று பிரிக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய இருதயம் வழியருகையா, கற்பாறையா, முள்ளுள்ள இடமா, அல்லது நல்ல நிலமா? நல்ல நிலத்திலையும் 30, 60, 100? நாமே நம்மை நிதானிக்கலாம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு இடம் கொடுத்தா நாம் 30 இருக்கிறவங்க 60க்கு போகலாம். அப்போ வசனத்தை இன்னும் சபையில் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளருவாங்க, அப்புறம் அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, அப்புறம் அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. ஒரு சிலர் மாத்திரம் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லி வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்காக வாழ்வாங்க. அப்போ
சபையில் கூட நீங்கள் இந்த 3 விதமான ஆட்களை பார்க்கலாம். இப்பொழுது அப்போ அந்த 30ல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன தான் 60க்கு வளரணும்னாலும் அந்த 30க்கு மேலே அவங்க ஏற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே அந்த வசனமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அது அவங்க வாழ்க்கையிலேருந்து அந்த ஆகாயத்து பறவையாக வந்து அந்த வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுது. அவங்க மனசில் அந்த வசனம் நிற்கிறதில்ல. இப்போது சில ஆட்கள்கிட்ட போய் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாதாரண காரியங்களை கேளுங்க, அர்த்தம் கேட்டால் தெரியாதுன்றுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே அந்த வசனம் உள்ளே போகலை. ஆனால் நம்ம பிரசங்கமெல்லாம் பண்ணணும், அந்த வசனம் போயிருக்கா, ஆனால் ஆகாயத்து பறவை பொறுக்கிட்டு போயிடுது. அப்புறம் சிலர் வந்து கர்த்தருக்குள்ளே வளரணும்னு நினைக்கிறப்ப அங்கங்கே வரக்கூடிய உபத்திரவத்தை பார்த்தோன்னு கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. அவங்களும் அந்த 60 லெவலுக்கு வளர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வேன்றவங்க 100க்கு ஏறிடுறாங்க. ஆக இயேசு சொன்ன இந்த முதல் உவமை ரட்சிப்புக்கு ஏதுவான வசனங்களை விதைக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. அதை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். இப்படி அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டவன் அவனுக்குள்ள வசனம் கொஞ்சம் இருக்குது, அப்படி உள்ளவனவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நான் அதில் வசனத்தை வாசிக்கிறேன். 13வது மத்தேயு 13வது அதிகாரத்தில் 11ம் 12ம் வாசிக்கவா? அந்த உலக மக்களுக்கு இயேசு உவமையாக கதை சொல்லியே சொன்னார். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட மட்டும் ஏன் உவமையாக சொல்கிறீங்க, எங்கிட்ட நேரடியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க வர்றாங்க. அப்பொழுது சீஷர்களிடத்தில் அவர் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை. அதாவது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களெல்லாம் சொல்கிற அளவுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு அருளப்படலை. அவங்களுக்கு கதை சொல்லி சொல்லி தான் அவங்களுக்கு விளங்க வைக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டார். இது என்னது? ரகசியங்களை அறியக்கூடிய அந்த அந்த ஆசீர்வாதம் சீஷர்களுக்கு அருளப்பட்டதான், மற்றவங்களுக்கு அருளப்படலை. அது என்னடான்னு கேட்டால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள வசனம் இருக்குது, உங்களுக்குள்ள ரட்சிப்பின் வசனம் இருக்கிறது. அப்படி உள்ளவனிடத்தில் இன்னும் அதிகம் கொடுக்கப்படும். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான, கர்த்தருக்குள் வளர்வதற்கு ஏதுவான அதிகமான போதனைகள், அதிகமான வார்த்தைகள், வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு நேரடியாக சொல்லிடுறோம். அதுக்கு கதை சொல்லி தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி சபைகளில் நிறைய இடங்களில் கதை சொன்னால் தான் ஒரு சத்தியத்தை சொல்ல முடியும். அவங்கெல்லாம் அந்த ஒரு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் கொஞ்சம் கர்த்தா சொல்லும் அப்படின்னு இருக்கிறப்ப, அப்படி மனநிலையில் இருக்கிறவனுக்கு நீங்கள் எத்தனை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கிடுவான். அப்போ வசனங்கள் விதைக்கப்பட அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதைத்தான் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளதும்னா ஏற்கனவே ரட்சிப்பின் வசனம் இருந்துச்சே, அவன் அதுக்கு மேலே கேட்க மாட்டேங்கிறானே. அதை கேட்க மாட்டேன்னாக்கா இப்போ உள்ளதையும் எடுத்துகிட்டு போய் பிசாசு வந்து பொறுக்கிட்டு போயிடுறான். இப்போ உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துலேருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும்னா, இதை நம்ம உலக மக்கள் என்ன கணக்கு பண்ணுறான்? பணம் இருக்கிறவன்கிட்டயா பணம் சேருதுங்க. அது உண்மைதான், அது ஆவிக்குரிய ரீதியிலையும் உண்மையாக தான் இருக்குது. யாரெல்லாம் ரட்சிப்பின் வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக கதை சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. நேரடியாக சத்தியத்தை சொன்னால் டக்குன்னு உள்ளே ஏறுது. அப்போ உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த இல்லாதவன் இருக்கான 1-2 வச்சுக்கிட்டு ஒரு தாளந்து வாங்கி அதை புதைச்சி வச்சவன் அவன்கிட்டருந்து பிடுங்கிட்டாரான். பிடுங்கி அந்த 10 தாளந்து வச்சுருக்கவன்ட்ட கூட அது வந்து கேட்குறாங்களா, அவன்கிட்ட ஏற்கனவே 10 தாளந்து இருக்குல்ல, அவன்கிட்ட போய் என்னது கொடுக்குறீங்கன்னா, இல்லை இவன் இதை ஒன்றை கொடுத்தா அது இன்னும் 2 ஆக்க மாட்டேன்ட்டான், அதனால் பிடுங்கு அவன்கிட்டருந்து. இல்லாதவன் உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்கிட்டருந்து இருக்கிறதும் அந்த ஒரு தாளந்து எடுக்கப்படும்னு எடுத்து அந்த உள்ளவன் 10 உள்ளவனுக்கு கொடுன்ட்டாரு. 10 உள்ளவனுக்கு கொடுன்னா அவனுக்கு தான் நிறையா இருக்குது. என்ன அவன் எவ்வளவு வசனங்களை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கிடுவான். அப்படி வசனங்களை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய அவங்களுக்கு இன்னும் நிறையா வசனங்களை, ராஜ்யத்தின் ரகசியங்களை, ரட்சிப்பு, கர்த்தர்க்கேற்ற வாழ்க்கை, அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் அவங்க உறுதியாக முன்னேறுறாங்க. உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும்.
இப்போ ஏன் சிலர் வந்து சத்தியத்தை அறிகிற அறிவில் ரொம்ப நல்லா வளர்கிறாங்க, சிலர் வந்து அப்படியே சாதாரணமாக சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க. அப்படி ஏன் அப்படி இருக்காங்க? இந்த வித்தியாசம் ஏன் இருக்குது? இந்த சாதாரண வந்து போகிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள மனசில் பிடிப்பு இல்லை. ஆனால் சில ஆளுங்க அப்படியா இன்னொன்று சொல்லியிருக்கா, இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டு ஆசையோடு வளருவாங்க. அதனால தான் உள்ளவனவனு அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டாரு. அந்த பொல்லாத இருதயம் இருக்கே, அவங்க எப்படிப்பட்ட ஆளுகன்னாக்க, அவங்க இருதயம் கொளுத்திருக்கிறதான். என்ன, நான் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அவங்க இருதயம் கொளுத்திருக்கிறதான், மந்தமாக கேட்டாங்களாம், கண்ணை மூடிக்கிட்டாங்களாம். இவங்களுக்கு இதுக்கு மேலே பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் அவரும் அதை பேசுகிறதில்ல. ஆனால் நீங்கள் சீஷர்கள், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறபடியால், எதை? கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ வசனங்களை அதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக இருக்குது. அதனால் நீங்கள் காண்கிற கண்களும் கேட்கிற காதுமுள்ள நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்கிறார். அப்போ ராஜ்யத்தின் வசனங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளவு சூப்பர்! அப்போ ராஜ்யத்தின் புத்திரர் சுவிசேஷம் அப்படின்லாம் பார்க்குறீங்கன்னா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கிறவங்க ராஜ்யத்தின் புத்திரர், ரட்சிக்கப்பட்டவங்க. சரி, அப்போ வசனங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க போனாங்க. ரைட். அடுத்து ரெண்டாவது உவமையில் மிக முக்கியமான ஒன்று, ஒரே மனிதனுடைய உள்ளத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கு வசனங்களை விதைக்கிறாரு. பிசாசு அவன் பங்குக்கு வந்து இந்த உலக ஆசாபாச இன்பங்கள் காரியங்களில் அவன் எதையாவது விதைச்சி விட்டு போகிறான். இப்போ ஒரே மனிதனுடைய உள்ளத்தில் தேவனுடைய பிள்ளையாக வாழணுங்கிற ஆசையும் இருக்குது, இந்த உலக ஆசாபாசங்களை இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. ஆனால் இங்கே தீர்மானிக்கணும், நம்முடைய இருதயத்தில் பிசாசு வந்து சில விதைகளை விதைச்சா வேண்டாம்டா போடான்னு சொல்லணும். அப்படி தான் இயேசுக்கிட்ட வந்து பிசாசு வந்தானே கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாம், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். அப்படி அநேக காரியங்களை வந்து சொல்கிறான். அப்படி அவன் சொன்னதுக்கெல்லாம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடணும். ஆனால் தேவன் வந்து தன்னுடைய வார்த்தைகளை நமக்குள்ளே கொடுக்குறாரே, சத்திய வார்த்தைகள், பரிசுத்தத்தின் வார்த்தைகள், நம்ம தேவனுடைய பரலோகத்தின் சட்டத்திட்டங்கள், பரலோகத்தில் கனி கொடுக்குற வாழ்க்கை. அதான் சொல்லியிருக்காரு இடத்துல, நல்ல கனி கொடுக்குற மரமெல்லாம் இருக்கும், கனி கொடாத மரமெல்லாம் வேரோட வெட்டப்படும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்ல கனி கொடுங்க அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நற்குணசாலிகளாக இருங்க. கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் நற்குணசாலிகளாக இல்லாமல் திருடு போய் ஏமாத்து இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்க அப்போ நீங்கள் கர்த்தருடைய பேரை கெடுக்குறீங்க அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அந்த சத்தியத்துக்கேற்ற ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. கீழ்ப்படிதல் கேட்ட நல்ல கனிகளை கொடுக்குறவர்களாக இருங்கள் அப்படி எழுதியிருக்கு. எங்கே நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 3வது அதிகாரத்தில் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை யூதர்கள் அப்படிங்கிறதுனால மட்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. விரியம்பாம்பு குட்டிகளே அப்படி சொல்லிட்டார் அந்த யூதர்களை பார்த்து. வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற கனி கொடுங்க, அதுக்கேற்ற குணாதிசயங்கள், அதுக்கேற்ற பண்புகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்த, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், பொறுமை, அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவனுக்கேற்ற குணங்கள் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெட்டி போடுவாருன்ட்டார். அப்போ ஒரே மனிதனுக்குள்ளே தேவன் ஆசீர்வாதமான வசனங்களை விதைக்கிறார், வாக்குத்தத்தங்களை விதைக்கிறார். பிசாசு வந்து ஆசாபாச இன்பங்களை விதைச்சி அவன் கெடுக்க பார்க்குறான். அப்போ நீங்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 உவமைகளையும் இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கர்த்தருக்கேற்ற விதத்தில் மனம் திரும்புகிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அதனால் நல்ல வாழ்க்கையை வாழுவீங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.